கடவுளர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிவன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். குருவுடன் சேர்ந்து குருவை பற்றி பேசுவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த குரு பெயர்ச்சி நிறைய மாற்றங்களை உலகத்தில் உருவாக்கி தரப்போகுது. சில ஏற்ற இறக்கங்களையும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருந்தாலும் இதே குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இறுதி அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் நாளில் உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் ஏதோ ஒரு போர் சூழலோ இல்லை பொருளாதார ரீதியான சிக்கலோ இல்லை நெருக்கடியான அரசியல் நெருக்கடிகளோ ஏதோ ஒன்று உருவாகி ஒரு சமநிலை இல்லாமல் கொண்டு போகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் சில தவறான இல்லை சமநிலையற்ற தன்மைகள் இல்லைன்னா இது தவறான கைகளில் மக்கள் அகப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உருவாக்கி தரும். அக்டோபர் வரைக்கும் சீர்படுத்த வேண்டியவற்றை சீர்படுத்துவதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். பல்வேறு தீமைகளை அல்லது சமூகத்திற்கு காலத்திற்கு ஒத்துவராத தன்மைகளை மாற்றி கொடுப்பதற்கும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா குரு தர்மகாரகன், தர்மநெறி தவறாதவன், தர்ம திரிகோணத்தின் அதிபதியும் கூட, மோட்ச திரிகோணத்தின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் இந்த பிராப வருடத்தில் ஏற்கனவே ராஜாவாக அவர் வந்துடுறார். அப்போ குரு ராஜாவாக இருந்து கொண்டு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதில் உச்சம் பெற்று காலபுருஷன் 4ஆம் இடத்தை கடகத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அது தாய் வீடு என்று நாம் சொல்கிறோம். குலதெய்வ ஸ்தானமும் அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ தாயை போல் ஒரு குலதெய்வத்தை போல் மக்களை அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இது அமைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய சிக்கல்களும் இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல நன்மைகளை பார்ப்போம். உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை விற்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா மார்க்கெட்டுக்கு தங்கம் நிறைய வர ஆரம்பிக்கும். தங்கத்தின் விலை கடகடவென குறையும். அக்டோபர் வரைக்கும் நல்லாவே குறையும். அந்த நேரம் மக்கள் அமோகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்து மனை ரியல் எஸ்டேட்டு தனிப்பட்ட வயல்வெளிகள் இல்லைன்னா மனை பிரிவுகள் இப்படி வாங்கும்போது அதுவும் ரொம்ப அற்புதமாக வரும். ஏன்னா இந்த டைம் ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டை விட ரியல் எஸ்டேட்டு சூப்பராக போகும். வீடு கட்டுறதை மட்டும் பின்னாடி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை வீடு கட்டுறதை அக்டோபருக்கு அப்புறம் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் கட்டுறது மாதிரி பாருங்க. இப்போ ரியல் எஸ்டேட் போகுமானா சூப்பராக போகும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை நோக்கி நகர போகிறாங்க. அதுவும் மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது. திருமணம் அப்படின்னும் போது 3 ராசிகளுக்கு டக்குன்னு திருமணம் நடந்துடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ நடக்கும். குழந்தை பிறப்புலையும் அதே போல் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்,
கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை உடனடியாக கிடைக்கும். மீனத்துக்கும் குழந்தைகள் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதை பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மகர ராசி நேயர்களே, இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை ப்ரெஷரை ஏற்றிருப்பார், சுகரை கூட்டியிருப்பார், வாக்கிங் போக விடாமல் கை காலில் ஒரு முடக்கத்தை கொடுத்துருப்பார், இனிப்பு அதிகமாக தின்னுட்டு வெறும் கசப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்காருன்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு அனைத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து, மகனே கவலைப்படாத, நல்ல ஸ்வீட் சாப்பிடு, ஜம்முன்னு உப்பு காரமாக திங்கிறியா சாப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை வந்து அவர் கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒரு நல்ல விஷயம். அப்போ அது மட்டும் அல்லாமல் கடகராசியில் இருந்து கொண்டு இந்த குரு பகவான் வந்து உங்கள் லாபஸ்தானத்தை ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறார். இப்போ வருமான அபிவிருத்தி கண்டிப்பாக உண்டு, லாபம் அதிகரிக்கும். இன்னும் நேற்று வரைக்கும் இந்த பொருளை இதே எடுத்தால் விற்ற, அப்போ என்னமோ கையிலே காசு இல்லாமல் தெரியும், இனி கையில் காசு தங்குற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இன்னியா இது காசே கையில் தங்க மாட்டேங்க, இப்போ நல்ல காசு கையில் தங்கும். ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசி மகர ராசி, அது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம், தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக உங்களை ராசிநாதன் உங்களை வந்து இந்த குரு பார்ப்பது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இந்த குருவோட வீட்டு தான் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசியையும் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசி அதிபதியும் குரு பார்க்குறாரு கடகத்தில் இருந்துக்கிட்டு. ஒரு எவ்வளோ அற்புதமான விஷயம் வந்து. அப்போ நீங்கள் வந்து உழைப்புக்கு அதிபதி இல்லை சனி. சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி மட்டுமல்ல, மக்கள் தொடர்புக்காரங்கன்னு சனி பகவான் தான். அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் பேரும் புகழும் திகழும்படியாக வாழ்வீர்கள். நல்ல ஒரு உழைப்பை கொடுத்து, இந்த உழைப்பு நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எல்லாரும் உங்களை போற்றி புகழும் அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அது வந்து கொடுக்கும். உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் சரி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய தனது வீட்டையே அந்த குரு பகவான் கடகத்திலிருந்து பார்க்கிறார். அங்கு சனி பகவானும் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ வந்து இது வந்து ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு தான் நம்ம வந்து இந்த குருவுக்கு சொல்கிறோம். மகர ராசிக்காரர்களே, ஒரு அற்புதமான காலகட்டம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, குரு பயிற்சி மட்டுமே இதை கொடுக்குதானா? இல்லை. சனி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து நிறைய முயற்சிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில காரியங்கள் முடங்கி போயிருக்கோம், ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருந்திருப்பீங்க, வேலை இல்லாமல் போயிருக்கோம், நெருக்கடிகள் நிறைய உருவாயிருக்கும், பொண்டாட்டி திட்டி இருக்கும், இல்லை கணவன் கூட சண்டை அதிகமாக இருக்கும், வாழ்க்கையே ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கும், என்னடா வாழ்க்கை ஒரு விருப்பம் இல்லாமல் போகுதுன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுக்கு நடுவில் எதையாவது ஒன்று கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பலன் வேணும் இல்லையா? அந்த பலன் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உருவாகும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றத்தை உருவாக்கி தரும். இந்த மாற்றம் எப்படா உருவாச்சு அப்படின்னா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் இருந்துச்சிங்கன்னா, ரொம்ப அற்புதமான மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது இப்போ மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு 2020 ஒரு சின்ன மாற்றம் உருவாகி இருக்கும். அதை விட இப்போ வரக்கூடிய மாற்றம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கையில் பணம் புழங்கும், மக்கள் ஆதரவு கூடும், உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுக்காரர்களுடைய உதவி கிடைக்கும், மனைவியுடைய உதவி கிடைக்கும். இவ்வளவு நாள் சண்டை போட்டவங்கெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த சண்டையே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு சேர வந்து உங்களுக்கு நன்மையாக வரும். இவ்வளோ நன்மை வந்தாலும் அந்த நன்மையை நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னா உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு துடுக்குத்தனமாக எதையாவது 2 வார்த்தையை பேசி விட்டுரும். அப்புறம் வந்ததும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு. 2வது, எது பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுங்க, இல்லையா பேசாமலே கூட விட்டுருங்க.
உங்களுக்கு வரக்கூடிய நன்மையெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னா அதுக்கு வெளியிருந்து வேறு யாருமே வர தேவையில்லை, நீங்கள் ஒருத்தர மாட்டமாக தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த அற்புதமான பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் உருவாகணும் அப்படின்னா தோராயமாக 12 வருஷம் ஆகும். 12 வருஷத்துக்கு அப்புறம் சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார். அதே மாதிரி குருவும் அதே இடத்துல வந்து சேருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போன்ற ஒரு பொன்னான காலகட்டம் வரும். 12 வருஷம் காத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷம் உங்களை கண்ட்ரோலோடு வச்சுக்கலாம். நிறைய ஊர் சுற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய கோவில் குளம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் உங்களை மரியாதையோடய பார்ப்பாங்க. பணப்புழக்கம், குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளின் நலன் எல்லாமே கிடைக்கும். இங்கே என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம்னு சொன்னால் அது இந்த காலம்தான் சொல்லணும். கெடுத்துக்காமல் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ராஜான்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த 30/10/2026 27/1/2027 வரைக்குமே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே 8ல் குரு வந்தால் எந்த ராசியாகனா இருக்கட்டும் கண்டிப்பாக பணம் இழப்பு, பணம் களவு போதல், இதை பணத்தை தொலைத்து விடுதல் போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான். அப்போ 27/1/2027 அப்புறம் மறுபடியும் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு கடக ராசிக்கு போயிடுவார். அது நல்லாயிருக்கும். இந்த 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள அஷ்டமத்து குருவாக அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளை அறியாமல் நடந்துடும், பல விஷயங்கள் நடந்துடும். எவ்வளோ விஷயங்கள் நம்மளாம் பார்த்தாச்சு. கண்ணுக்கு முன்னாலே சத்து பொருள் இருக்குது, அந்த பொருள் நமக்கு எங்கேன்னு தேடிட்டு தெரியும். பக்கத்து யாராவது இந்த கடை கண்டுபிடாத தானே இருக்குது, கண்ணு தெரியலன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. இதெல்லாம் கிரகத்தின் சேட்டைகள். கிரகம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளை அறியாமல் நம்ம தவறுகள்லாம் நடக்கிறது. ஆனால் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம். என்ன வேறு ஒன்றும் இல்லை, அஷ்டமத்துக்கு நடக்கும்போது கையில் கேஷே வச்சுக்காதீங்க. அதிகபட்சமாக தேவைப்படுச்சுன்னா பஸ்ஸுக்கு உண்டான காரத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாட்டா ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைக்கு அதிகமான காசை வச்சுக்காதீங்க. எல்லாமே இப்போ ஜிபே மயம் ஆகிப்போச்சு, ஜிபே ஃபோன்பேன்னு ஆகிப்போச்சு. அதனால் கேஷை வச்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. பேங்கில் போட்டு வைங்க. நீங்கள் எங்கே போனால் ஒரு சாப்பிட்டா கூட, ஒரு டீ கடைக்கு போனால் கூட இன்றைக்கி QR கோடு வச்சுருக்கான். அந்தளவு வந்து மறுபடியும் ஏற்படை கொடுத்துருக்கு நமக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னா ஆலோசனை சொல்லுதல், கோவில் காரியங்களில் ஈடுபடுதல், கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுதல், உணவு சார்ந்தது, பயணம் சார்ந்தது, இது போன்ற உள்ள தொழில்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். உணவு, பயணம், நீர், கல்வி மற்றும் ஆலோசனை, இந்த 5 தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான காலகட்டம். மிஸ் பண்ணாமல் யூஸ். அப்புறம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி 27/1/2027 அப்புறம் மறுபடியும் அந்த குரு வந்து பயிற்சி 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது சாதகமான விஷயம். ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமத்து குருவாக குரு 30/6/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அந்த குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், பணம்னு கையில் இருந்துச்சுன்னா ஒன்று வீட்டில் யார்ட்டாவது கொடுத்து வைங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அசட்டை வாங்க. நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவியோ அப்பாவையோ இல்லை பிள்ளைகளோ ரொம்ப நெருங்கிய நட்புக்கு உதாரணமாக இருக்கிற நண்பனாக இருந்தால் அவனை துணை கூட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க பணத்தை அவர்கிட்ட. உங்கள் கையில் வச்சுக்காதீங்க பணத்தை. நீங்கள் வந்து ஒரு அசட்டு வாங்குறது, அசட்டு வாங்குங்க. அசட்டு வாங்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா போகும். அது கூட இந்த காலத்தில் உங்கள் பேரில் வாங்காதீங்க, குழந்தைகள் பேரில் வாங்க, மனைவி பேரில் வாங்க, இல்லாட்ட கணவன் பேரில் வாங்க, இல்லாட்ட அப்பா அம்மா பேரில் வாங்குங்க. உங்கள் பேரில் வாங்க வேண்டாம். உங்கள் பேரில் இருந்தாலே அது நீங்கள் இல்லைன்னா பத்திரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ பத்திரத்தை மிஸ் பண்ணால் இப்போ போய் தாலுகா பேர் நிற்கணும், ரிஜிஸ்டர் போய் நிற்கணும். அதுக்கு தனியாக அவங்க 5,000 10,000 கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு செலவு தானே, தேவையற்ற செலவு தானே டூப்ளிகேட் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு தான் நம்ம சொல்லணும். காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சு போகும். நீங்கள் வந்து காதலில் வெற்றி பெற்று அந்த திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள, அதாவது அது கைகூடி வருவதற்கு ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி ஏற்கனவே இந்த பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, டிவோர்ஸ் வரைக்கும் போன கேஸு கூட ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு
இதுக்கு எல்லாத்துக்குமே மகர ராசியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. 2வது கல்யாணத்துக்கு தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு உடனடியாக அமையும். நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடாமல் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷமாக இருக்கும். வேலை மாறலான் இருக்கீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகலான் இருக்கிறீங்க, பெரிய கம்பெனியாக இருக்குது, அந்த மாதிரினா இருந்துச்சுன்னா நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே மாறிடுங்க. வெளிநாடு போகிற மாதிரியான யோசனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்கு மேலே மாறிக்கலாம். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2027 ஜூனுக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு முனைப்பு காட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வருஷ கடைசியில் உங்கள் ராசிக்கே ராகு வரப்போகிறான். டிசம்பர் மாதம் ராகு மகர ராசிக்கு வரப்போகிறாப்புல, கேது கடகராசிக்கு போயிடுவார். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கணவன் மனைவி ஏன்னா இப்போ குருவும் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறான். இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து சிம்மத்தில் இருப்பாப்புல குரு. அப்போ அவர் திரும்ப ஒரு கடகத்துக்கு போகிற வரைக்குமே கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், டைவர்ஸ் அளவுக்கு போய் கோர்ட்டில் போய் கேஸ் தங்குற அளவுக்கு வந்துடும். அது தேவையில்லை. முடிஞ்ச அளவு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையை ஒன்றி வாழ்ந்து பார்க்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் போகிறாங்க. அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாழ்க்கையில் இல்லை. படிச்சிருக்கோம். நான் பல தடவை சொன்ன விஷயம், எஜுகேஷன் இஸ் ஒன்லி த மாரல் சப்போர்ட் ஆஃப் லைஃப், இட்ஸ் நாட் எ மைண்ட் லைஃப். கல்விங்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் அதை ஒன்றுபடுத்தாதீங்க. கல்விங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், கல்விங்கிறதை உணர்ந்து காட்ட வேண்டும். ஆனால் 2 பேரும் சொல்லுங்க, படிப்பு தான் வாழ்க்கை. நீ சம்பாதிக்கா, நான் சம்பாதிக்கலையா? யார்கிட்ட வீராப்பை காட்டுறது? நம்ம பெற்றவங்ககிட்டயா, நம்ம குழந்தைகள்கிட்டயா, நம்மளை கட்டினவங்ககிட்டயா? வாழ்க்கைங்கிறத அனுசரித்து வாழணும். அப்போ என்ன, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு பெண் நல்லா படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டான், வேலை விட்டு போச்சு, இல்லை விபத்து தான் ஏற்பட்டுச்சுன்னு, அந்த நேரத்தில் உன்னுடைய கல்வியை பயன்படுத்தணும். கல்வியை பயன்படுத்தி எனக்கு கணவனுக்கு நான் எப்படி மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அதை விட்டுப்பட்டு ஏமா இவருக்கு வேலையில் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு, வேலையை விட்டு சுற்றுறாரு, இப்போ இவருக்கு இதெல்லாம் முதல்ல யோசிக்கணும் இல்லையா? எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதுக்காக உடனே டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுங்கிறது எந்த வகையில் புத்திசாலித்தனம்? இதுக்கு தான் போய் காலேஜில் போய் பிஇ பிடெக்கெல்லாம் படிக்கணுமா? அது தெரியல. படிச்சிருக்கவங்க மமதையிலேருந்து வெளியே வரணும். முதல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசி ரொம்ப அற்புதமான சப்போர்ட் பண்ண போகுது. கலைத்துறை மற்றும் சட்டத்துறை இது ரெண்டுலேயுமே ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அவமானத்தை உருவாக்கி தரும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். திடீர்னு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு டக்குன்னு மாற்றி விட்டுரும். குரு நியாயமாக பார்த்தா ஏப்ரல் மே ஜூன்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் மகர ராசிக்கு. அதனுடைய விளைவுகளை அவங்க தன் வாழ்க்கையில் நேரடியாக காணுவாங்க. ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். டக்குன்னு அவங்க முன்னேற்பாடோட எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க ஜெயிச்சு பெரிய அளவில் பெரிய முன்னேற்றங்களை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொன்னான காலம் அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசி நேயர்கள்லாம் என்ன, ஏற்கனவே திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம் அங்கே இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். பெருமாள் வழிபாடு அதீத நற்பலன்களை கொடுக்கும். உங்கள் ராசியாதிபதி சனிங்கிறதுனால கால பைரவர் வழிபாடை நீங்கள் பண்ணுங்க. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய, சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மகராசி நேயர்களுக்கு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். குருவாயூரில் இருக்கக்கூடிய கண்ணனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. அது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை உருவாக்கி தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.